பஸ் ஃபேர் 25மா? சார் இது மதுரை ட்ரெயினா? இது தஞ்சாவூர் போகிறது, அடுத்தது தான் மதுரை ட்ரெயின். டேய் காஃபிடா. காசு நீ கொடுத்தியா? ஏய் விடுது சேந்திரி. பேக் ஃபுல்லாக காசு வச்சுட்டு ஒரு காஃபி கணக்கு பார்க்குறேன். காசு நீ தரியா? பூஸ்டே வாங்கி தரேன். டேய் அந்த பொண்ணை பாடுறேன். செம்மையாக இருக்காடா. நிறுத்து. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னென்ன? என் லைஃபையே அந்த பொண்ணு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ ஏன்? இல்லை ஐயா தான் கொஞ்சம் இழுத்து சொல்லிட்டேன். கையை கொடு, கண்டிப்பாக அந்த பொண்ணு உனக்கு கிடைப்பா. நான் சரியாக படிக்கலை, ஒரு வேலை வெட்டிக்கு போகல, அப்போ சொத்தை ஃபுல்லாக அழிச்சிருக்கேன். இப்போ கூட என் பாக்கெட்டில் 100 ரூபா இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு எந்த கான்ஃபிடென்ட்ல அவள் கிடைப்பான்னு சொல்கிறேன். இந்த நேரத்தில் தவிர வேறு என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். காஃபி சொன்னேன். அண்ணே 2 காஃபி. 2 தானே சொன்னேன், என்ன 1/2 போடுறீங்க? பொண்ணை பார்த்தா படித்த பொண்ணு மாதிரி இருக்கா. உனக்கு செட் ஆகுமா? ஒரு வீட்டில் 2 பேர் படிச்சிருந்தா அது பேர் ஃபேமிலி இல்லை, ஸ்கூலு. அதெல்லாம் ஓகே. பொண்ணு முகத்தில் பணக்காரர்களா தெரியுதே, அதை கொஞ்சியா? ஏன் நான் பார்க்க மாட்டோமா? டேய் அது தஞ்சாவூர் போகிற ட்ரெயின்டா. தெரியும், நீ ஏறிக்க. நம்பி ஒரு வேலை செய்ய முடியாது. சட்னி சொல். ஓ சட்னியை பற்றி எல்லாம் புக்கு சூப்பர். ஹலோ. இங்கே ஜங்ஷனில் இருந்தீங்களா? ஆமாம் ஜங்ஷனில் ஏறா சார். தஞ்சாவூர் தானே? ஆமாம் தஞ்சாவூர் தான். நல்ல வேலை. கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கேஸாலாம் மட்டை காஞ்சி போய் வந்துருக்கீங்க. சார் உட்காருங்க சார். பேச்சு போட்டில் கப்பெல்லாம் வாங்கியிருக்கேன். உட்காருங்க. அப்படியா? வாங்க அடி காத்தோட்டமா நின்று பேசுவோம். சார் இந்த இடத்துல எல்லாம் காத்தோட்டமா தான் சார். வயசுக்குள்ள என்ன முட்டி தேஞ்ச மாதிரி. சார். வாங்க. அப்புறம் தம்பி சொல்லுங்க, என்ன பண்றீங்க? அது பிசினஸ் தான் சார். ஒரு 20-25 லட்ச ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு. வீட்டுக்கு ஒரே பையன். எத்தனை குழந்தைங்க? ஐயோ இன்னும் கல்யாணம் ஆகல சார். என்ன தம்பி வீட்டுக்கு ஒருத்த பிள்ளைங்கிறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல? எஸ் சார். அது என்னமோ தெரியல, லைஃப்ல ஒரு ஃபுல்ஃபில்லே இல்லை சார். அப்புறம் என்ன விஷயமா போயிட்டு வரீங்க சார்? பொண்ணு கோயம்புத்தூர்ல படிக்கிறா, அவளுக்கு லீவ் விட்டாங்க, அதான் போய் கூட்டிட்டு வரேன். சார் பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, நீங்க பொண்ணோட வந்திருக்கன்றீங்க சார். ஏதாவது தப்பா கேட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு தம்பி. உட்காந்துருக்கால அவதான் என் பொண்ணு. எப்படி இருக்கு சார்? சும்மா பார்த்து சொல்லுங்க தம்பி. பார்த்தா உங்க பொண்ணுன்னு சொன்னா நம்ப முடியாத அளவுக்கு அழகா இருக்காங்க சார். அவளை அழகை கொடுத்த ஆண்டவன் கூடவே ஒரு சின்ன குறையும் சேர்த்து கொடுத்துட்டான். என்ன சார் சொல்றீங்க? அவள் பிறந்ததுலேருந்து வாயும் பேசாது, காதும் கேட்காது சார். இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க டெஃப் அண்ட் டம். பார்த்தா அப்படி தெரியலையே சார். இதெல்லாம் பார்த்தா தெரியாது, உட்காந்து பேசி பார்த்தேன். தான் குறை வெளில தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு கேட்காத பாட்டை கேட்டு ரசிக்கிற மாதிரியே தலையாட்டிக்கிட்டு பார்ப்பேன். ஆமா சார். அந்த புஸ்தகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பா தெரியுமா? இப்போதான் முதல் தடவை படிக்கிற மாதிரி பற்றி பற்றி படிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா சார். சார் கை கொடுங்க சார். என் லைஃப்ல ஒரு ஃபுல்ஃபில் இல்லைன்னு சொன்னல சார், ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு சார். உங்க பொண்ணுக்கு நான் லைஃப் தரேன் சார். அட கையை விடுங்க தம்பி, விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு. அதெல்லாம் நாங்கள் எப்பயோ ஒரு முடிவு எடுத்துட்டோம். என்னன்னு சார்? இதே குறவுல ஒரு பையனுக்கு தான் அவளை கட்டி கொடுக்கலாம் சார். சார் சார் இப்போ இந்த வயசுல எல்லாம் சோமா தான் தம்பி இருக்கும். காலம் போக போக பிரச்சனைன்னு வரும்போது அவ குறைய சொல்லி காமிச்சிட்டா அவ மனசு சங்கடப்படும்ல, அதனால தான். சார் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேளுங்களா சார்? இந்த முடிவு எடுத்ததே அவதான்.
6 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். விளையாடுத்தனமா பேசி லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு சார். கத்தியை வைக்க வேண்டாம். சும்மா இருங்க தம்பி. எல்லாம் டிக்கெட் எடுங்க. உங்க டிக்கெட் எடுங்க. ஐயோ, டிக்கெட் அவன்கிட்ட இருக்கு. கொடுங்க. கூசனால ட்ராவலே பண்ணுறானுங்க. டிக்கெட் கொடுங்க. பலூன் பாரு, இங்க பாரு, இங்க பாரு செல்லம், பலூன் பாரு. நல்லா இருக்கே மாறலாம். ஏய் பாப்பா, பாப்பா என்ன பண்ற? அக்கவுண்ட்ல பணம் போட சொன்னேன். டிக்கெட் கொடுங்கம்மா. ஈஸிலே போறதா? நல்லா சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போடலாம்ப்பா. எப்பவும் இதே பொழப்பா போச்சு. அவன்கிட்ட கொடுத்துருக்கேன்ல, போடுவான். இவங்களா ஏன் சார் எப்படியும் டிக்கெட் எடுத்துக்க மாட்டீங்க. என் டைம் தான் வேஸ்ட். அதெல்லாம் அந்த காலம் சார். டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியா? கொடு. இந்தாங்க. இதெல்லாம் சரி. 6 பேருக்கு 5 டிக்கெட் எடுத்துறீங்க. நாங்க 5 பேர் தான் சார். யாருன்னே தெரியாது. வந்தே வந்து குழந்தை தூக்கி சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு சார். குழந்தைக்கு டிசீஸ் வந்து வாங்கி கொடுங்க சார். புடி. யோ எழுந்திரியா. ஆக்சுவலா டீசன்ட் ஃபேமிலி, கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுங்க. யோ அன்ரிசர்வ்ல டிக்கெட் கூட எடுக்காம வர்ற. சட்டை கூட போடல. உன் ஃபேமிலிக்கு சர்டிபிகேட் வேறயா? சார் டிக்கெட் நான் எடுத்துக்கலாம் சார். யாரு? ஃப்ரெண்டு. அவன் ஃப்ரண்ட்ல இருக்கான். வா வந்து காமி. இது வேறயா? சட்டை வா போட்டுட்டே வா. சார் வீட்டுக்கு ஒரே பையன் தான் சார். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சார். ஒத்துக்கோங்க சார். என்ன பேசுறோம்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? நான் வேணா கேட்டு பார்க்குறேன் சார். வேற ஏதாவது பேசுங்க. இது கேட்குறேன் சார் ப்ளீஸ். இவரோட ஃப்ரெண்டா நீங்க? ஆமா என் ஃப்ரெண்டு தான். டிக்கெட் எடுத்துறீங்களா? டிக்கெட் இருக்கேன். கொண்டாங்க. யோ இது மதுரை போற டிக்கெட்டியா? சார் ட்ரெயின் தஞ்சாவூர் வழியா போய் மதுரை போ. சென்ட்ரல் பிளான் பண்ணாலே 5-6 வருஷம் ஆகுயா. உங்ககிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு. நீ என் கூட வா. ரிலேஷனோட பேசுறீங்க. ஒரு நிமிஷம். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க போய் பேசுங்க. நீ வா என் கூட வா. இப்போ என்ன சார் பிரச்சனை? தஞ்சாவூருக்கு ஃபைனோட 2 டிக்கெட்டை போடுங்க சார். பணத்தை கட்டாமப்ல. எங்க சார்? வீர பழைய வச்சு இப்பதான் காவியத்துல குதிச்சான். கவனிக்கலையா நீ? ஏன்பா யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அவன் ஒரு வீணா போனவம்மா. அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசிட்டு இருந்தான்னு தெரியுமா? நான் சரியா படிக்கல, ஒரு வேலை வெட்டிக்கு போல, அப்பா சொத்தை ஃபுல்லா அழிச்சிருக்கேன். இப்போ கூட என் பாக்கெட்ல 100 ரூபாய் இல்லை. இங்க உள்ள அவன் பெரிய பிசினஸ் மேனா. 20 லட்சம் 25 லட்சம் என்கிட்ட அளக்குறான். இதுல ஒரு வாழ்க்கை வேற தரான் அவன். அப்படியா? அவன்கிட்ட உன்னை காப்பாத்துறதுக்கு வேண்டி பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம உனக்கு வாய் பேச வராதுன்ட்டம்மா. அப்பயாவது விட்டானா? 6 மாசம் டைம் கொடுங்க சார், நானும் அதே மாதிரி வந்து நிக்கிறேங்கிறான். இவனெல்லாம் பெத்த அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுவானே தெரியல. நினைச்சு என்ன எனக்கு கல்யாணமே ஆகலையா?